ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து திடீர்னுட்டு வந்து நம்மளோட ரஜினி மற்றும் கமல் திரைப்படத்தில் வந்து இயக்குனர் சுந்தர் சி அவர்கள் வந்து அஃபிஷியலாக விலகி இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அவங்க 2 பேர் ஃபேன்ஸ் மத்தியில ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெரிய பெரிய நடிகர்களான ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இவங்க வந்து இருவரும் வந்து எப்போது வந்து இணைவார்கள் அப்படின்ட்டு வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் வந்து ராஜ்கலம் நிறுவனம் தயாரிப்பில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வந்து ஒரு திரைப்படம் வரப்போகுது அப்படின்ட்டு அறிவிப்பு வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்துச்சு. அதுவும் வந்து நம்மளோட ஃபேவரட்டான இயக்குனரான சுந்தர் சி திரைப்படம் அப்படின்ட்டு அறிவிப்பு வந்துச்சு. ஸோ இந்த ஒரு விஷயம் ரஜினி கமல் ஃபேன்ஸ் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போச்சு. ஆனால் வந்து இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான நியூஸ் வந்து இன்றைக்கி வந்து வெளியாகிருக்குங்க. அதாவது ரஜினி மற்றும் கமல் இணையும் திரைப்படத்தை வந்து நான் வந்து இயக்கலை அப்படின்ட்டு வந்து சுந்தர் சி அவர்கள் வந்து திரைப்படத்துலேருந்து அஃபீஷியலாக வந்து விலகியிருக்காங்க. அவங்களையும் வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன காரணம் அப்படி இப்படின்றது ரசிகர்கள் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு யார் வந்து 173வது நம்பர் ரஜினிகாந்த் படத்தை இயக்க போகிறாங்க அப்படின்ட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்க நிலையில் நிறைய ஃபேன்ஸ் சொல்கிற விஷயம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் பெயர் தான். ஆனால் வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து ரொம்ப பிஸியாக வந்து வேற ஒரு திரைப்படத்தில் கமிட்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த திரைப்படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூலாம் வந்து இன்னும் வெளிவர வரல. ஆனால் வந்து அந்த திரைப்படம் வந்து அஃபிஷியலாக போயிட்டுருக்கு ஷூட்டிங், அவரோட திரைப்படம். ஸோ அவர் இயக்குவாரா அப்படின்றது பெரிய சந்தேகம் தான். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யார் வந்து அந்த திரைப்படத்தை இயக்க போகிறாங்க அப்படின்ட்டு.